ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக மேட்டும். இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்மாரான விளாக் தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் அவங்க வீட்டில் செய்கிற வேலை தான் இருந்தாலும் அதே ஒரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். என்ன நம்ம போடுற வீடியோஸ் மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். நானும் நிறைய வீடியோஸ் பார்த்து நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதேமாரியே இந்த வீடியோலேருந்தும் உங்களுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி கிடைக்கலாம், இல்லை ஐடியா கிடைக்கலாம், டிப்ஸ் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப். என்னன்னு தெரியல, இப்போலாம் சீக்கிரமாக முடிப்பு வந்துடுது. ஏதாவது வியாதி வந்துருச்சானு தெரியல. எழுந்தாச்சு. சரி, வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு அரிசி உளுந்துனாவது ஊற வைக்கலாம். ஏன்னா இட்லிக்கு மாவு தேர்ந்து போச்சு. ஸோ அரிசி உளுந்து காலையிலே ஊற வச்சு, அதனால் என்னாச்சு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட இன்றைக்கி மாவுக்கு போட்டாச்சு. எங்கள் மாமியார் தான் கேட்பாங்க, சமையல் கட்டுனா அதில் 5 பெட்டி, அப்புறம் உப்பு புளி மிளகா இவ்வளோ தானே இருக்கணும், இதுக்கு எதுக்கு இத்தனை டப்பா வச்சுருக்கேன், அப்படி என்ன தான் இத்தனை டப்பாவில் வச்சுருப்பேன்னு கேட்பாங்க. அவங்க கேட்டதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் அந்த டவுட் இருக்குது. அது என்னன்னா, அந்த காலத்தில் மாதிரி சாம்பார் ரசம் பொரியல் அதோட நிறுத்த போகிறது கிடையாது. இப்போல்லாம் வேலைக்கு ஒரு விதமாக கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் நிறையா வாங்கி வச்சுருப்போம். இருந்தாலும் இதில் என்னென்ன தேவையில்லாததுன்னு பார்த்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் ஒரு நாள். ஓகே, இப்போ உளுந்தமா ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம அழுக்கு துணியை மிஷினில் போட்டுட்டோம்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஓடி முடிஞ்சிடும். ஒரே டைமில் 2 வேலையும் முடிஞ்சிடும். இந்த மாவு அரைக்கும் போது ஒரு டிப்ஸு, உளுந்து அரைக்கும் போது ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐஸ் கியூபாக போடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு நல்லா பொங்கி பொங்கி பூத்து வரும். அதுமாதிரி அரிசி அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போடும். அப்போ தான் உங்களுக்கு கிரைண்டர் ஸ்டக் ஆகாமல் ஓடும். இப்போ மாவு ஓடிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் அழுக்கு துணியெல்லாம் மிஷினில் போட்டு வந்துடலாம். எப்போவுமே நான் என் துணியை தனியாக போட்டுப்பேன், பசங்க துணியை தனியாக போட்டுப்பேன். ஏன்னா நம்மளாம் வீட்டில் மெழுக்கா அழுக்கப்படாமல் வச்சுருப்போம். பசங்களாம் போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த துணியோட நம்ம துணியை போகிறதுக்கு செட் ஆகாது. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் டிப்ஸாகவும் எடுத்துக்கலாம், ஐடியாவே எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்போவுமே உளுந்த மாவு ஒடிக்கும் போது ஒரு 5 கரண்டி மாவு தனியாக எடுத்து வச்சிரும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ராகி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டணும். அரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்க்கல. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சுத்தபத்தமாக வழித்து அழகாக மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அழகாக பொங்கி வந்துருக்கும். அதில் நீங்கள் இட்லி சுட்டு பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி சுட்டுருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ ஒரு சூப்பர் சாஃப்டாக இருக்கும். சுட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எங்கள் மாமியார் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இத்தனை டப்பா எதுக்குன்னு. இதில் காவாசி டப்பா அவங்களுக்காக தான் இருக்கும். அதுக்கே நான் ஒரு தனி விளாக் போடணும். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால இந்த பச்சை பயிறு, கொள்ளு, கம்பு, ராகின்னு நிறைய அவங்களுக்காக வாங்கி வச்சுருப்போம். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா குதிரைவாளி, அவங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுத்தது போக மிச்சம் இருக்குது. ஆனால் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இது அப்படி இருக்குது. இது மூங்கில் அரிசின்னு நினைக்கிறேன். இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது மூங்கில் அரிசி. இது நான் வறுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வறுத்து வச்சிட்டோம்னா கஞ்சி வைக்கிறப்ப நல்லா பொங்க பொங்க பூத்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்படி வச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு இந்த கஞ்சி இந்த இதெல்லாம் பிடிக்காது. ஒரு தடவை இதில் புட்டு செஞ்சு கொடுத்தேன், ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் பிடிக்கும். இது அவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, பொதுவாகவே எல்லா பேஷண்ட்டுமே அப்படி தான். எது சாப்பிடக்கூடாதுங்கிறாங்களோ அதில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் அதிக ஆர்வம். இது சாமரிசி. ஒவ்வொரு பேக்கெட்லையுமே பாதி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த பாதி யூஸ் பண்ணுறதுங்காட்டியும் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இது கருப்பு கவுனி அரிசி. அப்புறம் இந்த திணை, தூயமல்லி, மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் வெளியில் வச்சோன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே ஒட்டடை பிடிஞ்ச மாதிரி தூசு தூசாக வந்துடுது. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நமக்கு எப்போ தேவையோ அப்பப்போ எடுத்துக்கலாம். எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வாங்கல, 1/2 கிலோ மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இப்போ எல்லா அரிசியும் இருக்குது, அவங்க மட்டும்தான் இல்லை. ஆனால் அவங்க இருக்கும்போது கூட இந்த மாதிரி அரிசி எல்லாம் வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. எனக்கு நீ வெள்ளை சாதமோ வெள்ளை இட்லியும் போட்டு கூட, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. மாவு அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் யாரை கட்டிடலாம். எனக்கு பிடிக்காத வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவு அரைக்கிற வேலை, தேங்காய் தருகிற வேலை. இது 2 தானான்னு கேட்டால் கிடையாது, அது ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. இருந்தாலும் இந்த 2 முக்கியம். சில நேரத்தில் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் இந்த 2 வேலையிலேருந்து மட்டும் நான் எஸ்கேப் ஆகிடுவேன். வீட்டுக்கு அரைக்கிறதுக்கே இவ்வளோ பாடாக இருக்குது. இதில் கடைக்கெல்லாம் சில பேர் அரைச்சி கொடுப்பாங்க, ரொம்ப கஷ்டம். ஆனால் செய்யணுங்கிற கட்டாயம் வரும்போது செஞ்சு தான் ஆகணும். நானே அதுமாதிரி எனக்கு சில வேலைகள்லாம் பிடிக்காது, நம்ம செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம்னு நினச்சிருந்த வேலையெல்லாம் நான் நிறைய செஞ்சிருக்கேன். இப்போ ப்ளூ கலர் பாக்ஸில் என்ன இருக்குன்னா, கடைசியாக மாவு அரைச்சிட்டு அந்த கிரைண்டர் கழுவின தண்ணி. நெக்ஸ்ட் டே மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாவு கழுவின தண்ணியை ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ துணி ஓடி முடிஞ்சிச்சு, அதையும் காய வச்சாச்சு, கிரைண்டரில் மாவு அரைச்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான், மொத்த சார்ஜும் போயிடுச்சு. இனிமேல் சார்ஜ் ஏற்றணும்னா ஒரு கிளாஸ் டீ குடிச்சா சரியாக வரும். என்னோட பையன் இன்னைக்கு என்ன பண்ணான்னா, எனக்கு பிளாக் டீ போட்டு கொடுங்க அப்படின்ட்டா. ஸோ அவனுக்கு பிளாக் டீ, எனக்கு பால் டீ. சார்ஜ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இட்லி பொடி தான் அரைக்க போகிறோம். இட்லி பொடி அரைச்சிட்டு அப்படியே அதே கையோட மதியானம் லஞ்ச் முடிச்சிட வேண்டியதான். ஸோ நம்ம குளிச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இட்லி பொடி வீடியோ ஆல்ரெடி நான் போட்டுருக்கிறேன். ஸோ திரும்ப சொல்லி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, மேலே லிங்க் கொடுக்க செக் பண்ணி பார்த்துங்க. டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இது ஆல்ரெடி சொன்னது தான், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். இந்த உளுந்தில் 4 வெள்ளை உளுந்து போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கருப்பு உளுந்து செவறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த வெள்ளை உளுந்தை போட்டு வறுக்கும்போது இந்த வெள்ளை உளுந்து செவறதை வச்சு அந்த கருப்பு உளுந்தோட வறுக்கிற பதம் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிளகா பார்த்தீங்கன்னா காரமாக இருக்கிற மிளகா தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்களுக்கு காரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்களாம் ஆந்திராவில் போய் பார்க்க வேண்டியது தெரியாமல் இங்கே பறந்துடும். என்னோட ஹஸ்பண்ட் அப்படியே ஆப்போசிட், மிளகான் பேப்பரில் படிச்சல ஐயோ உரைக்குதுங்கிற கேஸ். இந்த உளுந்து வறுபறத்துக்குள்ளார மிளகாவோட காம்பக்கில் எடுத்து ரொம்ப இழுக்காமல் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம 10th 12th படிக்கும்போது மேக்ஸில் ரஃப் டயக்ராம் சொல்லிட்டு மேலே ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பொடிக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த டேஸ்ட்டில் பொடியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அப்படியே இந்த பிளேட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான், அளவுகள் மட்டும் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கலாம்.
என்னோட அளவெல்லாம் லிஸ்ட்லேயே சேர்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு 6 மாதம் வர பொடி எனக்கு 2 மாதம் கூட வராது. ஆக்சுவலாக இப்போ அரைக்கிற பொடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளாரே பாதி காலியாகிடும். அந்தளவுக்கு பொடி பிரியர் எங்கள் வீட்டில் இருக்காங்க. அப்புறம் இந்த பொடி இடிக்கும்போது ஒரு வாசம் வரும் பாருங்க. அது மார்னிங்காக இருந்தாலும் சரி, ஆஃப்டர்நூனாக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை லேட் நைட்டாக இருந்தால் கூட சரி, அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்துக்கு அந்த பொடியை தொட்டு தோசையோ இட்லியோ ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்டா தான் அந்த பொடி இடித்ததுக்கான பலனே. எங்கள் அம்மாலாம் ஆட்டுகளில் பொடி இடிப்பாங்க. அப்போ பொடி அடித்து முடிச்ச உடனே அந்த ஆட்டுகளில் ஒட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்களா பொடி, அதை ஒட்ட வழிக்க மாட்டாங்க. அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், சுட சுட இட்லி எடுத்து போட்டு பெரட்டி அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்கும். ஒன்றும் இல்லை, பொடி அடிச்சிட்டு இருக்கும்போது பொடி வந்து மேலே செஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலில் உடம்பெல்லாம் ஏற்கனவே பற்றிட்டு எரியுது, இதில் பொடி செஞ்சனா அவ்வளோதான். ஸோ 2வது குளியல் தண்ணி இல்லாத நேரத்தில். ஓகே, இப்போ லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் முருங்கீரை கடையில் தான் பண்ண போகிறோம். அவங்க சட்டியில் வெளியில் வேக வைப்பாங்க, நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். பருப்பு அது முழுகிற அளவுக்கு தண்ணி, மஞ்சப்பொடி, பெருங்காயம், விளக்கெண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை சூப் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதனால் அதுக்கு ஒரு பிடிச்ச எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம கடைஞ்சிரும். பொதுவாக கீரைனாலே கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இன்னும், ஏன்னா அதில் நிறைய சின்ன சின்ன பூச்சிப்புழுலாம் இருக்கும். இது வந்து கடைகளுக்கு, இது வந்து நம்ம சூப்புக்காக எடுத்து வச்சிருக்கிற முருங்கீரை. இது அப்படியே தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எங்கள் அம்மாலாம் கொத்து சட்டியில் தான் கடைவாங்க. எனக்கு 2 கொத்து சட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஒரு டைம் என்னாச்சு, கீரை கடைஞ்சிட்டே இருக்கும்போது என்னடா கடையை கீரை சட்டியில் காணுமேன்னு பார்த்தா கீரை சட்டி நடுவில் வந்து ஓட்டை விழுந்து எல்லாம் கீழே போயிடுச்சு. சரி, மிக்ஸி ஈஸியாக கடையறதுக்கு இருக்கும்போது எதுக்கு சட்டின்னு சொல்லி அந்த இன்னொரு சட்டியை அழகாக வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுருக்கேன். அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எப்படி இருந்தாலும் மிக்ஸியில் தான் கடையணும். ஆனால் மிக்ஸியில் கடைஞ்சோம்னா மிக்ஸி ஈரமாயிடும். அதுக்கு முன்னாடி சில பல பொடிகள்லாம் நான் இடிக்க வேண்டியது இருக்குது. மிக்ஸி ஈரமாயிடுச்சுன்னா அதை இடிக்க முடியாது. அதனால் முதல்ல பொடி அடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கீரையை கடைஞ்சிக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு இந்த பொடியெல்லாம் தீர்ந்து போச்சு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதனால் அதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கீரையை கடைஞ்சிக்கலாம். அந்த பொடியெலாம் அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைக்கும் போது அந்த பொடி வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. நம்ம ஒன்றும் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க போகிறதில்ல. இருந்தாலும் இந்த இருக்கிற நாள் வரைக்குமே அந்த உப்பு போட்டு இடிக்கும்போது அந்த பொடி கெட்டு போகாது அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இப்போயும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அரைச்சி முடிச்ச பெப்பர் பவுடர் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிறது இந்த மாதிரி ஆரிகோனோ பாட்டில், இது காலி ஆகிடுச்சு. இதில் ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா ஆம்லேட் போடும்போது அழகாக நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே மழைச்சாரல் மாதிரி எல்லா இடத்துலையும் போடும். நெக்ஸ்ட் ஜீரகத்தூள் அடிச்சுக்கலாம். ஜீரகத்தூளையும் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறது இந்த மாதிரி இன்னொரு ஆரிகோனோ பாட்டில் இருக்குது, அதில் ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா இதையும் ஆம்லேட்டில் தூவிக்கலாம். நான் வந்து ஆம்லேட்டில் போட்டுப்பேன். எனக்கு ஜீரகம் போடுறது பிடிக்காதவங்க நம்ம வேறு எதுக்காக தேவைப்பட்டதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்பு பொடி. சோம்பு பொடியும் எடுத்து நம்ம இதே மாதிரியே ஒரு நெய் டப்பா இல்லை ஏதோ எந்த டப்பா கிடைக்குதோ அதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். சோம்பு பொடியை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா சோம்பு பொடி வந்து நான் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ ஜீரகம், பெப்பர்லாம் எனக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். நம்ம ஆம்லேட் போடுவோம், அப்புறம் வேறு எதுக்கு போடுவோம். சோம்புத்தூள் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதனால அது வந்து உருண்டையாக வண்டு பிடிச்சிரும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு அரைக்கும் போது வீணாக போகாது. இருந்தாலும் தேவையில்லாமல் ஏன் வெளியில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ கீரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது எங்கள் அம்மா வைக்கிற மெத்தடில் வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம், சோம்பு இது 4த்தையும் அம்மியில் தட்டி வச்சுப்பாங்க அம்மாலாம். நான் எங்கே போகிறது அம்மிக்கு? நம்ம வந்து இப்போலாம் அந்த இடிக்கல்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம தட்டிக்கலாம். இப்போ எனக்கு அந்த வெயிட்டை தூக்கி இடிக்கிற அளவுக்கு மூடும் இல்லை, தெம்பும் இல்லை. நான் மிக்ஸிலே ஒரு ஓட்டை ஒட்டிக்கிறேன். இப்போ குக்கரில் பருப்பு வந்திருக்கும். நம்ம ரொம்ப குழையோட வேணாம், ஏன்னா நம்ம திருப்பி கீரையை போட்டு கொதிக்க தான் வைக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு விசில் இல்லை 2 விசில் அவங்கவுங்க பருப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 3/4 வேக்காடு வேகிற அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கிட்டு திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி மிளகாத்தூள் போட்டு நம்ம கொதிக்க விடலாம். பருப்போட சேர்ந்து இந்த மிளகாத்தூள் கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, சோம்பு, ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம். ஆனால் அன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை, நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம பல்ஸில் அப்படி போட்டு எடுத்துக்கிட்டோம்னா அம்மியில் வச்சு நசுக்கின மாதிரி உள்ள பதத்துக்கு நமக்கு கிடைச்சிடும். இதெல்லாம் இப்போ கீரையோட மண்டை மேலே வடிச்சு வச்சுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் நல்ல பச்சை வாடை போக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த கீரையை தூக்கி அதில் போட்டுற வேண்டியதான். கீரையை போட்டுட்டு 1 கொதி 2 கொதின்னு சொல்லுவாங்க, அதோட எடுத்துடணும். நல்லா வேக வச்சிடக்கூடாது. நல்லா வேக வச்சா கீரையோட கலர் மாறிடும். அப்புறம் பச்சை பசேல்னு இருக்காது. அந்த கீரையை பச்சை மாறாமல் எடுத்துடணும். கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும். நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டு நான் இறக்கிடுறேன். இப்போ கீரையை எடுத்துட்டு சாதம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த கீரையை வந்து நம்ம கொத்து சட்டியில் கடையிறோன்னு வைங்களேன், அப்படியே சுட கடைவாங்க. ஆனால் நம்ம வந்து மிக்சியில் போடுறதுனால சூடாக போட முடியாது. அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ கீரை ஆறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சப்பாத்தியும் குருமா வச்சிடலாம். இந்த குருமா வந்து ரொம்ப ஈஸியான குருமா, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் வந்து வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் எடுத்து அழகாக போடுறேன். வேக வச்ச கொண்டக்கலையை போட்டுட்டு நம்ம வாசத்துக்கு கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். இது கொதிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம மாவு பசிச்சுட்டு வந்துடலாம். மாவு வந்து கொஞ்சம் பெரிய கிண்ணத்தில் எடுத்துருக்கலாம். அவசரப்பட்டு இந்த சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு தடவை மாற்றமேக்கிறதுக்காக இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி பசங்க பிடிச்சாச்சு. இப்போ கீரையை நம்ம என்ன செய்கிறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை விட்டுட்டு வெறும் கீரையை மட்டும் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பல்ஸில் போட்டு எடுத்துணும். அப்போ அந்த கீரை கடைஞ்ச மாதிரி ஆகிடும். நமக்கு எவ்வளோ கடைஞ்சது கட்டியாக தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது அந்த மிச்சம் இருக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீரை வடிகட்டின சாறு அதிலே கலந்து விட்டணும். இதுதான் கீரை சாம்பார், அது கீரை கடையல் தொட்டுக்கிறதுக்கு. கீரைக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிச்சுட்டு அதை அப்படியே நம்ம 2ஆக டிவைட் பண்ணி கட்டியாக இருக்கிறதுக்கும் இந்த தண்ணியாக இருக்கிறதுலையும் டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வடகத்தை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் மாமியார்
கீரை ஞாபகம் தான் வந்துருச்சு. எப்போ கீரைக்கு வடகம் போட்டு தாளித்தாலும் சரி, இல்லை புளிக்குழம்புக்கு வடகம் போட்டு தாளித்தாலும் சரி, நீ வடகம் இதில் போட்டியா இல்லையா, நீ இன்னும் கொஞ்சம் போட வேண்டியதானே, நீ போட்டியா போடலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் நான் டென்ஷன் ஆகிடுவேன். அந்த வடகத்தை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க சாப்பாடு கொடுக்குற பார்த்தீங்களா, அந்த சாப்பாட்டில் மேலால் அவங்க கண்ணுக்கு படுற மாதிரி அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூவி கூட கொடுத்துருக்கான். அப்போ கூட சொல்லுவாங்க, நீ வடகம் போடலையா, இதில் சுத்தமாக வடகம் வாசனையே வரல அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க வடகம் பிரியம். இன்னைக்கு நான் ஃபுல் காட் சப்பாத்தி போடாமல் பட்டர் போட்டு தான் போட்டிருக்கிறேன். சுட சுட சோறு போட்டுக்கலாம், தொட்டுக்கிறதுக்கு மாம்பழம். அதுக்கப்புறம் கட்டிக்கீரை, எங்கள் வீட்டில் கட்டிக்கீரைன்னு தான் சொல்லுவாங்க இது. அதுக்கப்புறம் கீரை சாம்பார். இந்த கீரை சாம்பாரில் நெய் ஊற்றி சாப்பிட்றத விட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதோ சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி குருமா. நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான்ப்பா கீரை கடைவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் இதுதான். அப்பாடா, ஒரு வழியாக இந்த விளாக் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எப்படி இருந்தாலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் கீப் வாட்சிங் மை சேனல்.